வணக்கம். என்னோட பேரு ஜெயசுந்தரி. இங்கிலீஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதில டே 9 இன்னைக்கு. இதில நான் என்ன சொல்வேன்னா, சவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். என்னடா இங்கிலீஷ் பேசுறதே வந்து இப்ப ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. ப்ராப்ளமா போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில சவுண்ட்ஸ் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆ நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். பட் ஏன் வந்து எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் சொன்னாலே இவ்ளோ ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணல ஒண்ணு. அதுதான் மெயின் காரணம். மத்தபடி வந்து நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. எவ்வளோதான் பிராக்டிஸ் பண்ணாலும், அதில வந்து மிஸ்டேக்ஸ் வர்றது வந்து இயல்பு தான். ஸோ, அத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைஃப் டைமா லேர்ன் பண்ணி, நம்ம லைஃப்ல எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறது தான். லேர்ன் பண்ணி கத்துக்கிற விஷயங்கள் தான். ஸோ, இந்த நேரத்தில நான் ஏன் சவுண்ட் வந்து சொல்லிக் குடுக்குறேன், இது முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முக்கியம் தான். ஏன்னா, எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ள கூட வாட் இஸ் யுவர் நேம் கேட்டா சொல்ற அளவுக்கு நம்ம வந்துட்டா கூட, அதே குழந்தை ஃபாரினர் வந்து அதே கொஸ்டின வந்து வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜ்ல கேட்கும்போது, கண்டிப்பா திணறுவாங்க. ஏன்னா, அந்த சவுண்ட் தெரியாதனால தான். நான் யாரையும் ப்ளேம் பண்ணல. அ இது வந்து இயற்கையா இருக்கிற விஷயங்கள் தான். ஸோ, இந்த சவுண்ட் தெரியாததுனால நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்களையே நம்மனால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம போயிரும். நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளே வந்து ஃபாரினர்ஸ் பேசும்போது, அந்த சவுண்ட்ல பேசும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தரேன். இது இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஒரு 1 இயர், 5 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டி இதெல்லாம் நீங்க அடிக்கடி பார்த்து இது ஃபெமிலியர் ஆகும்போது, இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கும். இந்த சவுண்ட்ஸ் தெரியறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, கரெக்ட்டான ப்ரனன்சியேஷன் உங்கனால குடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அது போக நீங்க பேசும்போது தைரியமா பேசலாம். இன்னொன்னு வந்து ஃபாரினர்ஸ் பேசுறது வந்து உங்களுக்கு புரியும். அதுவே ப்ராப்ளமா இருக்கும் இல்லையா? ஸோ, அதுக்காக தான். ஸோ, இந்த சவுண்ட்ஸ்ல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, வவல்ஸ் வந்து 5 இருக்கு. பட் அதோட சவுண்ட்ஸ் வந்து 20 சவுண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, இ, ஈ, உ, ஊ, ஏ, அ, 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 ஆ, ஆ, ஓ, ஏ, ஓய், ஐ, ய, இய, உவ, ஓ, ஔ. இது எல்லாமே வந்து சிம்பல்ஸ் தான். இந்த டிக்ஷனரியில பார்த்தீங்கன்னா, உங்கனால வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வேர்ட்ஸ் உங்கனாலே தனியா ரீட் பண்ண முடியும். நீங்க டிக்ஷனரிய வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து மீனிங்ஸ் கத்துக்கிறதோட, அதோட கரெக்ட்டான ப்ரனன்சியேஷனும் கத்துக்க முடியும். இத நீங்க வந்து இந்த சவுண்ட்ஸ் அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஈஸியா வந்துரும். அடுத்து இது கான்சனன்ட்ஸ்க்கான சவுண்ட். ஃப, ப, ம், 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 ச், ட, ஹ, ஸ், ஸ், வ, ஷ், ஷ், ல், இச், ஜ், ர, க, க, ய. ஸோ, இது சாஃப்ட் சொல்லியிருப்பேன். இது அதோட வைப்ரேஷனோட வரும் இதெல்லாம். ஸோ, இதுதான் அதோட சவுண்ட்ஸு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து எல்லா ஸ்கூல்லயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா, இன்னுமே வந்து குழந்தைங்க வந்து அழகான ப்ரனன்சியேஷன் குடுக்க முடியும். இங்கிலீஷ் லேர்ன் பண்றவங்களும் பேசிக்கா இந்த சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப நல்லாருக்கும். நீங்க பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது இப்போ நம்ம முயற்சி எடுத்தோம்னா, கண்டிப்பா ஒரு 5 இயர்ஸ்ல நம்ம தமிழ்நாட்ல வந்து ஃபாரினர்ஸ் மாதிரி நெறைய பேர் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அமையும். ஓகே. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 2 கான்சனன்ட்ஸ்க்கு இடையில ஏ வந்ததுன்னா, ஆ சவுண்டு. இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான சிம்பல் வந்து இதுதான். இதுதான் அதோட சிம்பல். நீங்க டிக்ஷனரியில போயி சிஏபி அதுக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கு வந்து க. அதோட ஸ்பெல்லிங் வந்து கேன்னு போட்டிருக்கும். க சவுண்ட் வந்து கேன்னு போட்டிருக்கும். அடுத்து ஏக்கு வந்து அ அந்த சிம்பல் போட்டிருக்கும். பிக்கு வந்து பி தான் போட்டிருக்கும். பினாலே ப சவுண்ட் தான்.
ஸோ இப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும். க ஆப் கேம்ப். இது நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரும். ஸோ இது வந்து அதே ஏ வந்து ஏ பக்கத்தில் ஆர் இருக்குது. இதுவும் கான்சனன்ட், 2 கான்சனன்ட் பக்கத்தில் தான் இருக்குது. பட் வந்து அந்த ஏ பக்கத்தில் ஒரு ஆர் இருக்குது. ஆர் இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஏயும் ஆரும் சேர்ந்து ஒரு சவுண்டாக வந்து இருக்கும். அதுவும் வந்து வவல் சவுண்டு தான். அதுக்கான சிம்பல் வந்து இந்த இது ஆ. இது வந்து அந்த இரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஆ அப்படின்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதான் என்னன்னா STARனா ஆ. இது ST ஸ்டா ஸ்டா அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும், கேட்க நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டது வந்து அதே ஏ தான். இந்த ஏக்கு இன்னொரு சவுண்ட் இருக்குது, ஏ. இதுதான் சிம்பிள். ஐன்னு போட்டுருந்துச்சுன்னா ஏ, அதோட சவுண்ட் வந்து ஏ. நம்ம ஏபிசிடி ஏ சொல்லுவோம் இல்லையா, அந்த நேம் சவுண்டு தான். இதே ஏ வரும்போது ஏஐ வரும்போது ஏஒய் வரும்போது ஏஇ, அதாவது ஏக்கு அடுத்து ஒரு கான்சனன்ட் விட்டு இ. இப்படி இந்த ரூல்ஸில் வரும்போது அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா ஏங்கிற சவுண்டு கொடுப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். TRAIN இதை எப்படி பண்ணோன்னா A train, eight wait, rain, in brain, in main, in plane, fail, in paint. இதே இது ஏஒய் வரும்போதும் இதே ஏ சவுண்டு வரும். இது சிம்பிள் இதுதான். டே, மே, லே, பே, வே, clay, clay, say, pay. நெக்ஸ்ட்டு ஏ அடுத்து ஒரு கான்சனன்ட் விட்டு இ. இங்கே இ சைலண்ட் ஆயிரும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சவுண்டு, ஏ சவுண்டு, அந்த நேம் சவுண்டு தான். நேம். இந்த இ வந்து சைலண்ட்டாக இருக்கும் இதில் ஃபுல்லாக. சேம், லேட், safe, make, wake, wave, game. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதே ப்ரொனன்சியேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த சவுண்டு வரும். அது கஷ்டம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி நான் கொஞ்சம் சென்டென்சஸில் என்ன எடுத்திருக்கேன்னா, சிம்பிளாக நம்ம பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி சென்டென்சஸ் தான் எடுத்திருக்கேன். இது சிம்பிள் பீவர் யூஸ் பண்ணியே நம்ம வந்து பண்ண முடியும். இது என்னன்னு சொல்கிறேன். மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு நம்ம நேம். இது நம்ம எப்படி வரும்னா சம்டைம் நம்ம பேசும்போது வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்கு நம்ம வந்து சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நம்மளோட நேம் அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே நமக்கு பேசும்போது அந்த தடுமாற்றம் வந்து குறையும். மை நேம் இஸ் அப்படின்னு போடலாம். ஐ ஆம், நம்ம வயசு என்னன்னு போட்டு இயர்ஸ் ஓல்ட். அடுத்து ஐ ஆம் ஃப்ரம் என்ன கண்ட்ரி, ஐ ஆம் டேஸ், மேரிட் ஆர் அன்மேரிட், அண்ட் ஐ ஹாவ் 2 kids ஆர் நம்மக்கிட்ட எத்தனை கிட்ஸ் இருக்காங்களோ போட்டுக்கலாம், இல்லைன்னா நோ கிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து
ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அஸ் அ டீச்சர். இங்கே வந்து நம்ம என்ன போடுறோமோ, நம்ம ப்ரொஃபஷன் என்ன போடுறோமோ, அதுக்கு முன்னாடி உள்ள சவுண்டு வந்து கான்சனண்ட்டாக இருந்ததுன்னா ஏ போடணும். இல்லை வவல் சவுண்ட் வந்ததுன்னா ஆன் போடணும். இது நிறையா பேருக்கு வந்து புரியாது. என்னென்னா அந்த சவுண்டை கவனிக்கணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹச்ஓ அவர்ன்னு சொல்லுவோம். அங்கே வந்து வவல் சவுண்டு வர்றதுனால நம்ம ஆன் அவர்ன்னு சொல்லுவோம். இதுக்கு தான் மெயினாக நம்ம சவுண்டு கற்றுக்குறோம். என்னென்னா அந்த வர்றதுக்கு முன்னாடி அந்த சவுண்டு வந்து வவலாக இருந்ததுன்னா ஆன் போடணும். அந்த வவல் லெட்டர் கிடையாது, வவல் சவுண்டாக இருந்ததுன்னா ஆன் போடணும். அண்டு கான்சனன்ட் சவுண்ட் வந்ததுன்னா ஏ போடணும். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பொறுத்து தான் வந்து ஏ அண்டு ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஃபார் எத்தனை நாளாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எத்தனை வருஷமா அந்த மாதிரி போடலாம். எத்தனை வீக்கா சின்ஸ்ன்னு போட்டோன்னா எந்த அந்த டேட்லேருந்து இல்லை அந்த இயர்லேருந்து போடணும். இப்போ சின்ஸ் 2023, சின்ஸ் 2022, சின்ஸ் 1984 அந்த மாதிரி போடணும். இதே இது வந்து ஃபார் யூஸ் பண்ணோன்னா ஃபார் 3 years அந்த பீரியட் ஹோல் பீரியட் போடணும். இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்கிறதுக்கு சின்ஸு. ஏன் இங்கே ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங்னா நம்ம அந்த ஒர்க்கு வந்து எப்போ முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பர்ஃபெக்ட். ஆனால் இப்போவும் ப்ரெசண்ட்லேயும் அது நடந்துகிட்ருக்கு. சேம் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கிறதுனால அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போவும் இருக்கிறனால கண்டினியூஸ். இதுக்கு வந்து ஐ ஹாவ் பீன் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர் ஆர் டியூட்டர் ஃபார் 3 years. சின்ஸ் யூஸ் பண்ணோன்னா சின்ஸ் 2023. ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸ் எல்லாம் எப்போ வந்து நம்ம பேசும்போது தடுமாற்றம் இருக்காதுன்னா நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம எழுதி வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அடிக்கடி அந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இது இன்றைக்கி சிம்பிள் சென்டென்சஸ் தான் போட்டிருக்கேன். பேசிக்காக இதை வச்சு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம பெரிய பெரிய வேர்ட்ஸ் வச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் சென்டென்சஸ் வச்சு நம்ம அழகாக வந்து இங்கிலீஷ் பேசலாம். ஓகே, மெயின் எனக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இன்னும் கொஞ்சம் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ.